நெக்ஸ்ட் ஒன் வந்து வேலூர் ரிவல்ட் 1806. வேலூர் புரட்சி 1806. Before reducing all Palaikas of South Tamil Nadu into submissions to the East India Company, had acquired the revenue district of Salem, Dindigul at the conclusion of the war with Tipu in 1792. தென் தமிழகத்தின் பாளையக்காரர்கள் அனைவரையும் ஒடுக்குவதற்கு முன்பாகவே கிழக்கிந்திய கம்பெனி 1792 திப்புவோடு ஏற்பட்ட போரின் முடிவில் சேலம் மற்றும் திண்டுக்கல் வருவாய் மாவட்டங்களை பெற்றுக்கொண்டது. கோயம்புத்தூர் was annexed at the end of the Anglo-Mysore War in 1799. 1799 நடந்த ஆங்கிலேய மைசூர் போரின் முடிவில் கோயம்புத்தூர் இணைக்கப்பட்டது. அதுவும் லைன் பண்ணிக்காங்க. அப்போ ஆங்கிலோ மைசூர் போர் 1799. In the same year, the Raja of Tanjavur, whose status had been reduced to that of a vassal in 1798, gave his sovereign rights over that region to the English. 1798 ஆண்டு தஞ்சாவூரினுடைய அரசர் அப்பகுதியின் இறையாண்மை உரிமையை ஆங்கிலேயர்களுக்கு விட்டு கொடுத்து அதே ஆண்டு கப்பம் கட்டு நிலைக்கும் தள்ளப்பட்டார். After the submission of the resistance of Kattabomman 1799 and Marudhu Brothers 1801, the British charged the Nawab of Arcot with disloyalty and forced a treaty on him. கட்டபொம்மன் எதிர்ப்பு 1799, மருது சகோதரருடைய எதிர்ப்பு 1801 ஆகியவற்றை ஒடுக்கிய பின்பு பிரிட்டிஷார் ஆற்காடு நவாபை விசுவாசமற்றவர் என்று குற்றம் சுமத்தி அவர் மீது கட்டாயப்படுத்தி ஓர் ஒப்பந்தத்தையும் திணித்தனர். According to this Treaty of 1801, the Nawab was to cede the district of North Arcot, South Arcot, Tiruchirappalli, Madurai and Tirunelveli to the company and transfer all the administrative powers to it. 1801 ஆண்டு ஏற்பட்ட இவ்வொப்பந்தத்தின்படி ஆற்காடு நவாப் வடார்காடு, தென்னார்காடு, திருச்சிராப்பள்ளி, மதுரை மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களை அவற்றை நிர்வகிக்கும் அதிகாரத்தோடு ஒப்படைத்துவிட வேண்டும் என்றானது. நெக்ஸ்ட் நம்ம டைட்டில் வந்து கிரீவன்ஸ் ஆஃப் இந்தியன் சோல்ஜர்ஸ். கிரீவன்ஸ் ஆஃப் இந்தியன் சோல்ஜர்ஸ், இந்திய வீரர்களுடைய மனக்குறை. But the resistance did not die down. ஆனாலும் எதிர்ப்பு அடங்கவில்லை. The disposed little kings and feudal chieftains continued to deliberate on the future course of action against the company government. வெளியேற்றப்பட்ட சிற்றரசுகளும் நிலச்சுவந்தாரர்களும் கம்பெனி அரசுக்கு எதிராக எதிர்கால திட்டம் குறித்து நிதானமாக சிந்தித்து கொண்டே இருந்தார்கள். The outcome was the Vellore revolt of 1806. very important லைன் பண்ணிக்கோங்க. இதன் விளைவாக வெளிப்பட்டது 1806 ஆண்டு வேலூர் புரட்சி ஆகும். அப்போ வேலூர் ரிவல்ட் ஸ்டார்டட் த இயர் 1806. இது எக்காலத்துக்கு மாறாதது. வேலூர் புரட்சி வெரி இம்பார்ட்டன்ட். The objective conditions for a last ditch fight executed on the eye of the revolt. புரட்சியினுடைய இறுதி நிகழ்வு அந்நிய ஆட்சியை தூக்கி எறிவதை நோக்கமாக கொண்டு இருந்தது. The Sipahi in the British Indian Army nursed a strong sense of resentment over low
salary and poor prospect of promotion. பிரிட்டிஷார் இராணுவத்தில் சிப்பாயாக பணியாற்றியவர்களுக்கு குறைவான ஊதியமே வழங்கப்பட்டது. The English army officers scant respect for the social and religious sentiments of the Indian Sipahi also abandoned them. பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருப்பது ஆகியவற்றை நினைத்து கடுமையான கோபத்துடனான பணியாற்றி கொண்டிருந்தார்கள் இந்திய படை வீரர்கள். The state of peasantry from which class the Sipahis had been and regret also both third them much. தங்களின் சமயம் மற்றும் நம்பிக்கைகளுக்கு ஆங்கில அதிகாரிகள் குறைவான மதிப்பளித்தாலும் மேலும் அவர்களின் கோபத்தை வலுப்படுத்தியது. With the new experiments in land tenure causing unsettled condition and mine breaking out in 1805, many of Sipahi families were in dire economic straits. மேலும் கோபத்தை வலுப்படுத்தியதோடு விவசாய பின்னணி கொண்ட வீரர்களின் வேளாண் சிக்கலும் அவர்களை மேலும் சிரமப்படுத்தியது. சோதனை அடிப்படையில் நடைமுறைப்படுத்த நில குத்தகை முறையில் ஒரு நிலையற்ற தன்மை காணப்பட்டாலும் 1805 பஞ்சம் ஏற்பட்டதாலும் பல சிப்பாயினுடைய குடும்பங்கள் கடும் பொருளாதார நெருக்கடியை சந்தித்தன. The most opportune situation come with the sons and the family members of Tipu being interned in Velur Fort. திப்புவின் மகன்களும் அவருடைய குடும்பத்தினரும் வேலூர் கோட்டையில் சிறை வைக்கப்பட்ட வேளையில் தங்களுடைய அதிருப்தியை அந்த வாய்ப்பு கூடி வந்தது. இதுவும் கேட்பாங்க. திப்புவினுடைய மகன்களும் அவர் குடும்பமும் எந்த கோட்டையில் சிறை வைக்கப்பட்டதுன்னா வேலூர். அப்போ அந்த வேலூரில் கோட்டையில் இருக்கும்போது அவருடைய அதிருப்தியை வெளிப்படுத்த நோக்கத்தோடு the treasure for the revolt came in the forms of a new military regulation notified by the Commander-in-Chief Sir John Grattak. புரட்சி ஏற்படுவதற்கான இயக்க சக்தியாக தலைமை தளபதி சர்ஜன் கிராட்டக் வெளியிட்ட புதிய இராணுவ விதிமுறை அமைந்தது. According to new regulations, the Indian soldiers were asked not to wear cassette marks or earrings when in uniform. புதிய விதிமுறைகளின்படி இந்திய வீரர்கள் சீருடையில் இருக்கும்போது சாதி அடையாளங்களையோ காதணிகளையோ அணியக்கூடாது என்று கேட்டுக்கொள்ளப்பட்டனர். They were to be cleanly shaven on the chain and maintain uniformity, avoid how their musketeer looked. அவர்கள் தாடியை முழுவதுமாக சவரம் செய்யவும் மீசையை ஒரே பாணியில் வைத்து கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டார்கள். The new turban added fuel to fire. புதிய வகை தலைப்பாகை எரிகிற திரையில் எண்ணெயை சேர்ப்பது போலானது. The most and objectionable addition was the leather cooked made of animal skin. மிக ஆட்சேபனைக்குரிய செயலாக கருதப்பட்டது அவருடைய தலைப்பாகையில் வைக்கப்படும் விலங்கு தோலினாலான லட்சணையாகும். The Sipahi gave enough for warning by refusing to wear the new turban. புதிய தலைப்பாகை அணிவதில் தங்களுக்கு உடன்பாடு இல்லை என்ற இந்திய சிப்பாய்கள் போதுமான முன்னெச்சரிக்கை விடுத்தனர். Yet the company administration did not
டேக் ஹெட், ஆனால் கம்பெனி நிர்வாகம் அதனை கவனத்தில் கொள்ளவில்லை. அவுட் பிரேக் ஆஃப் த ரிவர்.